தாவேகா யாருடனும் கூட்டணி அமைக்காமல் இந்த தேர்தலை தனியாக சந்திக்க இருப்பதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாகி உள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என விஜய் அறிவிப்பு கொடுத்தாலும் அவரை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு முன்வரவில்லை என்றே தெரிகின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதால் அவ்வப்போது செய்திகளும் வந்தது. கடைசியாக என்டிஏவுடன் கூட்டணி என செய்திகள் வர அதை என்டிஏ கூட்டணியில் இருக்கும் முக்கிய தலைவர்களும் மறுத்துள்ளனர். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வெறும் வதந்தி என்றே தாவேகா மேல் விமர்சனமும் செய்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி விஜயுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். இது தாவேகா தரப்புக்கு சற்று தலைவலியை கொடுத்து இருப்பதாகவே தெரிகின்றது. இதற்கான காரணமாக பார்க்கப்படுவது கட்சி ஆரம்பித்த 2 வருடத்தில் சிஎம் ஆகிடலாம், மக்கள் ஆதரவு நமக்கு அமோகமா இருக்கிறது என்ற விஜய் தரப்பு ஒரு கணக்கு போட கூட்டணிக்கு அடி போட்டது தாவேகா. ஆனால் திட்டமிட்டபடி கூட்டணி அமையாததால் பனையூர் வட்டாரங்கள் சற்று அப்செட்டில் இருப்பதாக கள நிலவரம் சொல்கின்றது. இன்னும் சில தினங்களில் கூட்டணி பங்கீடு குறித்த அறிவிப்பை அனைத்து கட்சிகளும் வெளியிடும் பட்சத்தில் இன்னும் சில தினங்களில் என்டிஏ கூட்டணியின் கூட்டணி கணக்குகளும் சரியாக அமையும் என தெரிய வருகின்றது. தமிழகத்தில் இருக்கும் முக்கிய கட்சிகள் களத்தை தீவிரப்படுத்தி வேலை செய்து கொண்டு இருக்க தாவேகா இப்பொழுது தனித்து விடப்பட்டதுதான் மோசமான செய்தியாக மாறியுள்ளது. சில சமரசங்கள் விஜய் தரப்பு செய்திருந்தால் என்டிஏவுடன் இணைந்திருக்கலாம் என நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கின்றது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி தாவேகாவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இப்போது தாவேகாவை சுற்றி வந்த செய்திகள் வெறும் வதந்தி என்று இதன் மூலம் தெரிய வர, இதன் பிறகு தாவேகாவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.